என் பெயர் நிலா. என் வாழ்க்கையின் மிக அழகான பக்கங்களும் மிக கொடூரமான சோகமும் ஒரு சேர எழுதப்பட்ட ஒரு பெயர் இது. என் கதிர். அவன் என் முதல் காதல், என் முதல் கனவு, என் உலகம். எங்கள் சின்னஞ்சிறு கிராமத்தில் என் குழந்தை பருவம் கதிரோடுதான் கழிந்தது. அவனை பார்க்காமல் ஒரு நாள் கூட இருந்ததில்லை. அதிகாலை கோழி கூவும் சத்தம் கூட அவன் என்னோடுதான் தொடங்கினான். பள்ளிக்குச் செல்லும் போதும் என் விரல்கள் அவன் கைகளை பற்றி கொள்ளும். அவனுடைய ஒவ்வொரு சிரிப்பிலும் என் உலகம் பிரகாசமாகும். அவன் கண்களின் ஆழத்தில் என் எதிர்காலத்தை பார்த்தேன். அவன் சிரிப்பில் என் வாழ்நாள் சந்தோஷத்தை கண்டேன். பள்ளி முடிந்ததும் கிராமத்து ஆலமரத்தடியில் கதை பேசிக்கொண்டு மணிக்கணக்கில் அமர்ந்திருப்போம். மழை பெய்யும் போது ஒரே குடைக்குள் நனைந்து சிரித்துக்கொண்டே வீட்டுக்கு ஓடுவோம். அப்படியே நாட்களும் ஓடின. எங்கள் வயதும் ஓடியது. ஆனால் நாங்கள் கொண்டிருந்த அன்பு மாறவில்லை. நிலா வெளிச்சத்தில் நட்சத்திரங்களை பார்க்கும்போது நாம் இருவரும் எப்பவும் இப்படித்தான் கதிர் என்று அவன் தோள் சாய்ந்து சொல்வேன். அவன் மென்மையாக என் தலையை கோதி, ஆமாம் நிலா, எப்பவும் அப்படித்தான் என்பான். எங்கள் காதல் வெறும் வார்த்தைகளில் அடங்காதது. அது எங்கள் கிராமத்தின் ஒவ்வொரு மரத்திலும், கல்லிலும், ஏன் ஓடும் ஆற்றின் நீரிலும் கூட எதிரொலித்தது. கிராமமே எங்கள் காதலை வியந்து பேசியது. கதிர் நிலா ஜோடி போல வாழணும் என்று எங்கள் பெற்றோர் கூட ஆரம்பத்தில் சந்தோஷப்பட்டார்கள். எங்களின் காதல் எங்கள் இருவர் குடும்பங்களுக்கும் மட்டுமல்ல, கிராமத்திற்கே ஒரு குதூகலமாயிருந்தது. ஆனால் எங்கள் காதலுக்கு ஒரு மறைமுக எதிரி இருந்தான். அவன் என் மாமன் மகன் வெங்கட். சிறு வயதிலிருந்தே என் மீது ஒரு கண் வைத்திருந்தான். நான் அவனிடம் சாதாரணமாக பேசினால் கூட அவன் கண்களில் ஒரு கொடூரமான வெறி தெரியும். கதிரும் நானும் நெருங்கி பழகியதை பார்த்து அவனுக்கு பிடிக்கவில்லை. எங்கள் காதலை அவன் நன்கு அறிந்திருந்தான். உள்ளுக்குள் பொறாமையும் வன்மமும் ஒரு புற்றுநோய் போல பரவிக் கொண்டிருந்தன. என் அப்பாவிற்கு என்னை வசதியான இடத்தில் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்ததை வெங்கட் நன்கு அறிந்திருந்தான். இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ள அவன் காத்திருந்தான். என் அப்பாவிடம் என் காதலை பற்றி சொன்னபோது அவர் முகம் சிவந்து போனது. கண்கள் நெருப்பாய் மாறின. நிலா, இந்த கதிர் சரிபட மாட்டான். உனக்கு பெரிய இடத்து சம்பந்தம்தான் பார்க்கணும். அவன் வெறும் ஏழை. நாளைக்கே உன்னை கஷ்டப்படுத்துவான். நான் உன்னை பட்டினி போட்டு பார்க்க முடியாது என்று ஆணித்தரமாக சொல்லிவிட்டார். என் இதயம் நொறுங்கியது. நான் அழாத நாள் இல்லை, கெஞ்சாத நிமிடங்கள் இல்லை. உணவு உண்ணாமல் அடம் பிடித்தேன். என் கண்கள் தினமும் கண்ணீர் கடலாய் மாறின. இந்த நேரத்தில் வெங்கட் என் அப்பாவிடம், மாமா, நிலாவுக்கு நீங்க பார்க்கிற சம்பந்தம் ரொம்ப நல்லது. கதிர் ஏழை. இவனுக்கும் நிலாவுக்கும் சரிவராது. அவனோட நீங்க பேசினீங்கன்னா அவன் மேலும் மேலும் நிலாவை கெடுத்துடுவான். நீங்க உங்க முடிவில உறுதியா இருங்க என்று விஷத்தை விதைத்தான். அவனது பேச்சில் அப்பா இன்னும் உறுதியாகிவிட்டார். என் கல்யாணத்தை ஒரு பணக்கார குடும்பத்தோடு முடிவு செய்தார். மகேஷ் என்பவனுக்கு என்னை நிச்சயித்தார்கள். அவன் பார்ப்பதற்கு நல்லவன் போலவே தெரிந்தான். அவனிடம் எந்த குறையும் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. ஆனால் என் மனம் அவனுக்கு இணங்கவே இல்லை. என் ஆன்மா கதிரை மட்டுமே நினைத்து தவித்தது. என் திருமண நிச்சயதார்த்த செய்தி கதிரின் காதுக்கு எட்டியது. அந்த செய்தி அவனை கொன்று போயிருக்க வேண்டும். ஒரு நாள் நள்ளிரவில் என் வீட்டு பின்வாசலில் அவன் சத்தம் போடாமல் காத்திருந்தான். என் முகத்தை பார்த்ததும் அவன் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. நிலா, நாம் ஓடிப்போய் விடலாம். என் உழைப்பில் உன்னை ராணி போல வைத்துக் கொள்வேன். எனக்கு நீ மட்டும் போதும். இந்த ஊரை விட்டே போயிடலாம். யாரும் நம்மளை தேடமாட்டாங்க என்று கெஞ்சினான். அவன் குரலில் இருந்த அன்பு என் மனதை உருக்கியது. என் உள்ளம் நடுங்கியது. ஆனால் என் மனதில் ஒரு பெரிய பயம் சூழ்ந்தது. என் பெற்றோர், குறிப்பாக என் அப்பா, என்னை எவ்வளவு நேசிக்கிறார். நான் ஓடிப்போனால் எல்லோரும் மனமுடைந்து போவார்கள். கிராமத்தில் என் அப்பாவிற்கு இருக்கும் மரியாதையும் போய்விடும். இதையெல்லாம் ஒரு வினாடி சிந்தித்தேன். என் பெற்றோரின் முகங்கள் என் கண்முன்னே வந்து போயின. வேண்டாம் கதிர், என் பெற்றோரை விட்டு என்னால் வர முடியாது. என் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. நான் அவர்களை துரோகம் செய்தது போல ஆகிவிடும். நீ நகரத்துக்கு போய் நல்ல வேலை தேடு. 1 வருடம் இல்லை, 2 வருடங்கள் கூட நான் காத்திருப்பேன். நீ ஒரு நல்ல நிலைக்கு வந்ததும் அப்பா நிச்சயம் நம் காதலை புரிந்து கொள்வார். அவர் ஒரு நாள் என்னை புரிந்து கொள்வார் என்ற ஒரு சின்ன நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதுவரை நீ எனக்காக காத்திருக்க வேண்டும்
என்று அவனை சமாதானப்படுத்தினேன். அன்று நான் சொன்ன அந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய துயரத்தை விதைத்தன என்று அப்போது எனக்கு தெரியாது. அது என் வாழ்வின் மாபெரும் தவறு என்று இன்று வரை என்னை உறுத்துகிறது. கதிர் என் சொல்லை கேட்டு கனத்த இதயத்துடன் நகரத்துக்கு புறப்பட்டுச் சென்றான். அவன் போகும்போது, நிலா, நான் உனக்காக வருவேன், என் கடைசி மூச்சு வரை காத்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு போனான். அவன் வார்த்தைகள் இன்றும் என் காதில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நான் தினமும் அவனுக்காக காத்திருந்தேன். அவன் கடிதங்கள் எழுதி போடுவான். அதில் அவன் கஷ்டப்படுவதையும் என்னை நினைத்து ஏங்குவதையும் எழுதுவான். நானும் அவனுக்கு ஆறுதல் சொல்லி பதில் எழுதுவேன். எங்கள் காதல் தொலைதூரத்திலும் வலுவாகவே இருந்தது. ஒவ்வொரு கடிதமும் எங்கள் அன்பின் பாலமாக இருந்தது. மழை பெய்யும் போது அவன் நினைப்பு வரும், வெயில் அடிக்கும் போதும் அவன் நினைவு வரும். இந்த கடித போக்குவரத்து பற்றி வெங்கட்டுக்கு தெரிந்துவிட்டது. அவன் எங்கள் காதலை பிரிப்பதற்காக ஒரு கோரமான திட்டத்தை தீட்டினான். எப்படியோ அவன் எங்கள் கடிதங்களை இடைமறித்து படிக்க ஆரம்பித்தான். அவனுக்கு ஒரு புதிய யுக்தி தோன்றியது. அவன் ஒரு போலியான கடிதம் கூட கதிரின் பேரில் எனக்கு அனுப்பினான். அதில், நிலா, என்னை மறந்துவிடு, நான் இங்கேயே ஒரு நல்ல வேலையோடு வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன், உனக்கு நல்லது நடக்கட்டும், நீ காத்திருக்க வேண்டாம் என்று எழுதியிருந்தான். அதை படித்ததும் என் உலகம் இருண்டது. கதிர் எப்படி இப்படி செய்ய முடியும்? என் மனம் குழம்பியது. பொய்யான கடிதம் என்று தெரியாமல் நான் அவன் மீது கோபம் கொண்டேன். என் இதயம் ஆயிரம் துண்டுகளாய் நொறுங்கியது. என்னை ஏமாற்றிவிட்டானா? என் காதல் இவ்வளவுதானா என்று இரவு முழுவதும் அழுது தீர்த்தேன். அதே சமயத்தில் வெங்கட் கதிர் அனுப்பிய உண்மையான கடிதங்களை என் அப்பாவின் கையில் கொடுத்து, மாமா, நிலா இன்னும் அந்த கதிரோட தான் பேசிக்கிட்டு இருக்கா பாருங்க, இது நிலாவுக்கு எவ்வளவு பெரிய அவமானம். இந்த விஷயம் கிராமத்துல பிரவுஷனா மானமே போயிடும். இது இவங்களுக்கு நல்லதல்ல. சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சு விடுங்க, அப்பதான் இந்த தொல்லை ஓயும் என்று தூண்டிவிட்டான். என் அப்பாவுக்கு கோபம் தலைக்கேறியது. என்னை அறையில் அடைத்து வைத்து என் திருமணத்தை முன்கூட்டியே நடத்த ஏற்பாடு செய்தார். நான் கதிர் என்னை ஏமாற்றிவிட்டதாக நம்பியதால் அந்த திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. என் மனம் வெறுமையாயிருந்தது. கதிர் திரும்பி வரும் முன்னரே என் திருமணமும் முடிந்துவிட்டது. நான் என் கணவர் மகேஷுடன் வெளியூருக்கு சென்று விட்டேன். என் மனம் நொறுங்கியிருந்தது. கதிரின் நினைவுகளோடு என் கனவுகள் சிதைந்த சோகத்தோடு அந்த புதிய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தேன். என் கணவர் மகேஷ் நல்லவர்தான். அவர் என்னை புரிந்து கொண்டு என் சோகத்தையும் அன்பையும் மதிக்க முயற்சி செய்தார். ஆனால் என் மனதில் கதிரின் உருவம் அழியாமல் ஒரு நிரந்தர வலியை விட்டுச் சென்றது. இரவு தூங்கும்போது என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து தலையணையை நனைக்கும். சில வருடங்கள் கழித்து என் கணவனுடன் கிராமத்திற்கு திரும்பினேன். என் மனம் முழுக்க கதிரின் நினைவுதான். அவன் எங்கு இருக்கிறான், எப்படி இருக்கிறான் என்று என் தோழிகளிடம் விசாரித்தேன். அப்போதுதான் அந்த அதிர்ச்சியான செய்தியை கேட்டேன். என் தோழி கண்ணீரோடு நடந்ததை சொன்னாள். நிலா, கதிர் அவன் வந்துட்டான், ஆனா நீ இல்ல என்று ஆரம்பித்தாள். அவள் சொன்னது இன்னும் என் காதில் எதிரொலிக்கிறது. கதிர் நான் நகரத்துக்கு போகச் சொன்ன சில மாதங்களிலேயே பகலிரவு பாராமல் உழைத்து நல்ல வேலை கிடைத்து நிறைய பணத்துடன் திரும்பி வந்திருக்கிறான். அவன் கிராமத்திற்கு வந்ததும் நேராக என் வீட்டை தேடி வந்திருக்கிறான். நான் வேறு ஒருவருக்கு திருமணமாகிவிட்ட செய்தி கேட்டு அவன் நொறுங்கிப் போயிருக்கிறான். அவன் கண்கள் சிவந்து முகம் வெளிரி போயிருந்ததாம். கிராமத்து எல்லையில் அவன் வந்த வண்டியிலிருந்து இறங்கினதும் நேராக எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறான். நான் அங்கு இல்லாதது கண்டு அவன் மனதில் இருந்த அத்தனை கனவுகளும் தகர்ந்திருக்க வேண்டும். என் தோழி மேலும் கூறினாள், நிலா, நீ இல்லாததை அறிந்ததும் அவன் முகம் மாறிப்போனது. நிலா, நிலா என்று கதறி அழுதான். அவன் சம்பாதித்த பணத்தை எல்லாம் உங்கள் வீட்டு வாசலில் வைத்து எரித்து விட்டான் நிலா. என் நிலா இல்லாமல் இந்த காசு மட்டும் எனக்கு எதுக்கு? என் நிலா இல்லாத இந்த வாழ்க்கை எனக்கு எதுக்கு என்று கத்தினான். கிராமமே கூடி நின்றது. அவன் கண்களில் ஒரு தீ இருந்தது. உங்கள் வீட்டு வாசலில் பணம் எரிந்தது போல அவன் உள்ளத்திலும் ஏதோ ஒன்று பற்றி எரிந்திருக்க வேண்டும். வெங்கட் கதிரின் இந்த நிலையை பயன்படுத்திக் கொள்ள திட்டமிட்டான். இவன் செத்தால்தான் உனக்கு முழு நிம்மதி என்று உன் அப்பாவிடம் கூட ஒரு முறை சொன்னான். ஆனால் அப்பா கேட்கவில்லை என்று நடந்த அனைத்தையும் சொன்னால் என் தோழி. ஒரு நாள் வெங்கட் கதிரை பார்க்கச் சென்றான். அவன் கதிரிடம்,
நீ நிலாவை திருமணம் செய்து கொள்ள ஒரு வழி இருக்கிறது என்று ஆசையை தூண்டினான். நிலா இன்னமும் உன்னைத்தான் நேசிக்கிறாள். அவளது கணவன் ஒரு கெட்டவன். அவளை துன்புறுத்துகிறான். நாளை இரவு கிராமத்து எல்லையில் உள்ள கிணற்றடியில் நிலா உனக்காக காத்திருப்பாள். நீ அவளை அழைத்து கொண்டு ஓடிவிடு என்று பொய் சொன்னான். கதிர் நிலா தன்னை மறந்துவிடவில்லை என்று நினைத்து ஆனந்தக் கண்ணீர் வடித்தான். இது வெங்கட்டின் கொடூரமான சதித்திட்டம் என்று அவனுக்கு தெரியவில்லை. அந்த கிணற்றடியில் கதிரை கொன்றுவிட அவன் திட்டமிட்டிருந்தான். அந்த இரவில் என் மனதில் ஒரு பெரிய பாரம். மகேஷ் என்னை நேசித்தாலும் என் மனம் இன்னும் கதிரைத்தான் தேடியது. என் கனவுகள் அனைத்தும் கதிரை பற்றியே இருந்தன. அன்றிரவு நான் தூங்க முயற்சித்த போது என் அப்பா தன் நண்பரிடம் தொலைபேசியில் பேசுவது என் காதில் விழுந்தது. வெங்கட் கதிரை அந்த கிணத்தடிக்கு வரச் சொல்லிட்டான். அவனை முடிக்கப் போறானாம். என் மகளுக்கு கதிர் இல்லாம நிம்மதி கிடைக்கும்னு வெங்கட் சொல்றான். எனக்கு பயமாயிருக்கு என்று என் அப்பா பயந்த குரலில் பேசினார். எனக்கு அதிர்ச்சி. மாமன் வெங்கட் கதிரை கொல்ல திட்டமிட்டிருக்கிறான். என் அப்பாவுக்கும் இது தெரிந்திருக்கிறது. என் இதயம் நின்றுவிட்டது. நான் உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறினேன். அந்த கிணற்றடிக்கு ஓடினேன். நான் கிணற்றடியை அடைந்தபோது இருட்டில் கதிர் அங்கே நின்றிருந்தான். அவன் கண்களில் ஒரு எதிர்பார்ப்பு தெரிந்தது. அப்போது மரங்களுக்கு பின்னாலிருந்து வெங்கட் ஒரு பெரிய கல்லை தூக்கி கொண்டு கதிரின் தலையில் அடிக்க வந்தான். வெங்கட் நில் என்று நான் கத்தினேன். கதிர் திடுக்கிட்டு பார்த்தான். வெங்கட் என்னை எதிர்பாராததால் நிலை தடுமாறினான். ஆனால் அவன் கை ஓங்கியவாறே கதிரை நோக்கி இறங்க நான் கதிரை தள்ளிவிட்டு அவன் முன் குதித்தேன். கல் என் தலையில் பயங்கரமாய் விழுந்தது. உலகம் சுற்றியது. கதிர், நிலா என்று அலறியவாறே என் அருகில் ஓடி வந்தான். என் கண்கள் இருள ஆரம்பித்தன. கதிரின் முகம் மட்டும் என் கண்களுக்கு தெரிந்தது. கதிர், நான் உன்னை நேசிக்கிறேன் என்று முனகினேன். என் உடல் சோர்ந்து தரையில் சாய்ந்தது. அடுத்த சில நொடிகள் எனக்கு எதுவும் நினைவில் இல்லை. நான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டேன். தலையில் பலத்த காயம். 1 மாத காலம் சுய நினைவின்றி போராடினேன். கதிர் என் அருகிலேயே இருந்து 1 நிமிடம் கூட என்னை பிரியாமல் பார்த்து கொண்டானாம். அவன் உண்ணாமல் உறங்காமல் எனக்காக பிரார்த்தித்தானாம். என் உயிரை காப்பாற்ற நான் போராடும்போது கதிர் ஒருபோதும் என்னை விட்டு போகவில்லை. அவன் என்னை புரிந்து கொண்டான். நான் கண் விழித்த போது கதிர் என் அருகில் அமர்ந்திருந்தான். அவன் கண்கள் சிவந்து தாடி வளர்ந்திருந்தது. நான் அவனை பார்த்ததும் அவன் கண்கள் கலங்கின. நிலா, நீ என்னை காப்பாற்றிவிட்டாய் வெங்கட். அவனை போலீசார் கைது செய்து விட்டார்கள். உன் அப்பாதான் எல்லா உண்மைகளையும் போலீசாரிடம் சொல்லிவிட்டார். வெங்கட் இப்போது சிறையில் இருக்கிறான். உன் உயிரை காப்பாற்ற நான் உன்னோடு இருக்கிறேன் நிலா. நாம் வாழ்வோம் என்றான். என் அப்பா கண்ணீருடன் வந்து என்னை கட்டியணைத்து, என்னை மன்னித்து விடு நிலா. என் பேராசைதான் உன்னையும் கதிரையும் பிரித்தது. என் மகளின் உயிரையே பணயம் வைத்தது. என் மாமன் செய்த துரோகத்தை நான் அறியாமல் இருந்தேன். வெங்கட் சிறையில் அடைக்கப்பட்டு அவனுக்கு கடும் தண்டனை கிடைக்கும் என்றார். ஆனால் நான் மருத்துவமனையில் இருந்தபோது ஒரு எதிர்பாராத விருந்தினர் என்னை சந்திக்க வந்தான். அது என் கணவர் மகேஷ். அவர் என்னை தனியே சந்திக்க விரும்பினார். நிலா, அவர் மெதுவாக ஆரம்பித்தார், நான் உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். நான் உன்னை நேசிக்கிறேன் நிலா. நீ கதிரை நேசித்தது எனக்கு தெரியும். ஆனால் வெங்கட் என்னிடம் ஒரு பெரும் தொகையை கொடுத்தான். உன்னை திருமணம் செய்து கொண்டால் அவன் உன் சொத்துக்களை அபகரிக்க உனக்கு உதவுவான் என்று பொய் சொன்னான். நான் பணத்திற்கு ஆசைப்பட்டு இந்த திருமணத்திற்கு சம்மதித்தேன். வெங்கட்டின் சூழ்ச்சி எனக்கு முன்பே தெரியும். கல்யாணமான சில மாதங்களிலேயே எனக்கு சந்தேகம் வந்தது. உன் மாமா உன்னை அடையத்தான் இந்த திருமணத்தை ஏற்பாடு செய்யுமாறு உன் அப்பாவிடம் வற்புறுத்தியிருக்கிறார். ஒரு நாள் அவர் குடித்துவிட்டு இந்த உண்மையை உளறிவிட்டார். நான் கதிரை தேடி கண்டுபிடிக்க முயற்சித்தேன். ஆனால் அதற்குள் காலம் கடந்து விட்டது. நீ என்னை மன்னிக்க வேண்டும் நிலா. நான் பயந்து விட்டேன். மகேஷ் தன் தலை குனிந்து அழுதார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவன் உண்மையை ஒத்துக்கொண்டான். என் கணவர் பணத்திற்கு ஆசைப்பட்டார் என்பது எனக்கு கோபத்தை வரவழைத்தாலும் அவர் குற்றத்தை ஒத்துக்கொண்டது ஒருவித நிம்மதியை கொடுத்தது. அப்போது அந்த அறைக்குள் காவல் அதிகாரி விஜயன் நுழைந்தார். அவர் மகேஷை பார்த்து, மகேஷ், நீங்கள் வெங்கட்டோடு இந்த சதியில் ஈடுபட்டது எங்களுக்கு தெரியும்.
கதிரை கொல்ல வெங்கட் திட்டமிட்டிருந்ததை அறிந்திருந்தும் நீங்கள் அதை மறைத்தீர்கள். மேலும் இந்த சதித் திட்டம் பற்றி உங்களுக்கு தெரிந்த சில தகவல்களை மறைத்தீர்கள். நீங்கள் கைது செய்யப்படுகிறீர்கள் என்றார். மகேஷ் அதிர்ச்சியில் உறைந்தான். அவன் கண்கள் கலங்க என்னை ஒருமுறை பார்த்தான். நான் அவனை குற்ற உணர்ச்சியுடன் பார்த்தேன். மகேஷ் அமைதியாக காவல்துறையுடன் கிளம்பிச் சென்றான். என் வாழ்க்கையில் இது இன்னொரு அதிர்ச்சி. சில வருடங்கள் கழிந்தன. வெங்கட் அவனது நன்னடத்தை காரணமாகவும் ஜாமீனில் வெளிவருவதற்கான சில சட்டச் சிக்கல்கள் காரணமாகவும் சிறையிலிருந்து வெளிவந்தான். கிராமம் ஒருவித பயத்துடன் அவனை பார்த்தது. வெங்கட் வெளிவந்த செய்தி எனக்கு ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியது. அவன் மீண்டும் கதிரை இலக்கு வைப்பான் என்ற பயம் என் மனதை ஆட்கொண்டது. என் பயம் உண்மையானது. ஒரு நாள் மாலை வெங்கட் கதிரின் வீட்டிற்கு வந்தான். கதிர் வீட்டில் தனியாக இருந்தான். வெங்கட், கதிர், நீ என் வாழ்க்கையை பாழாக்கிவிட்டாய். நிலாவை நான் அடைய நினைத்தேன். ஆனால் நீ குறுக்கே வந்தாய். இப்போதும் அவள் உன்னோடு வாழ்கிறாள். இன்று உன்னை நான் முடிக்காமல் விடமாட்டேன் என்று ஆவேசமாக கத்தினான். அவன் கையில் ஒரு கூர்மையான கத்தி மின்னியது. கதிர் அதிர்ந்து போனான். வெங்கட் கதிரை நோக்கி பாய்ந்தான். கதிர் தன்னை தற்காத்துக் கொள்ள முயன்றான். இருவரும் கட்டிப்புரண்டு சண்டையிட்டனர். அதே நேரம் நான் என் அப்பாவோடு கோயிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தேன். திடீரென கதிரின் வீட்டிலிருந்து அலறல் சத்தம் கேட்டது. என் இதயம் படபடத்தது. அப்பா, கதிர் ஆபத்தில் இருக்கிறான் என்று கூறிக்கொண்டு நான் கதிரின் வீட்டை நோக்கி ஓடினேன். அப்பா என் பின்னால் வந்தார். நாங்கள் வீட்டுக்குள் நுழைந்தபோது கதிர் ஒரு மூலையில் ஒதுங்கி நின்று கொண்டிருந்தான். வெங்கட் கத்தியுடன் அவன் மீது பாய்ந்தான். நான் கதிர் என்று அலறினேன். அந்த வினாடி ஒரு எதிர்பாராத திருப்பம். கதிர் வெங்கட்டின் தாக்குதலில் இருந்து விலக வெங்கட் சுவரில் இருந்த ஒரு பழைய துருப்பிடித்த இரும்பு கம்பியின் மீது தடுக்கி விழுந்தான். கம்பியின் கூர்மையான முனை அவன் நெஞ்சில் ஆழமாக பாய்ந்தது. வெங்கட் ஒரு வினாடி உறைந்து நின்றான். அவன் கண்களில் அதிர்ச்சியும் மரண பயமும் ஒரு சேரத் தெரிந்தன. அவன் கத்தி அவன் கையை விட்டு நழுவி விழுந்தது. அவன் வாயிலிருந்து இரத்தம் கொப்பளிக்க மெதுவாக தரையில் சரிந்தான். ஒரு இறுக்கமான பெருமூச்சுடன் அவன் உயிர் பிரிந்தது. வெங்கட் இறந்து விட்டான். அவனது தீய எண்ணங்கள் அவனையே அழித்துவிட்டன. கிராம மக்கள் கூடினர். காவல் அதிகாரி விஜயன் மீண்டும் சம்பவ இடத்திற்கு வந்தார். நடந்த அனைத்தையும் விசாரித்தார். வெங்கட் தான் தற்காப்புக்காக சண்டையிட்ட போது எதிர்பாராத விதமாக இரும்பு கம்பியில் விழுந்து இறந்தான் என்பதை உறுதி செய்தார். கதிரின் மீது எந்த குற்றமும் இல்லை. வெங்கட்டின் மரணம் ஒரு விபத்து என்று பதிவு செய்யப்பட்டது. என் மனம் ஒருவித நிம்மதியையும் அதே சமயம் ஒரு ஆழ்ந்த சோகத்தையும் அடைந்தது. வெங்கட் செய்த பாவம் அவனையே கொன்றது. மகேஷ் சிறையில் அடைக்கப்பட்டான். என் அப்பா என் அருகிலேயே நின்று என் கையை பற்றி கொண்டார். என் குற்ற உணர்வு முழுமையாக நீங்கவில்லை என்றாலும் கதிர் என் அருகில் உயிரோடு இருக்கிறான் என்ற நிம்மதி எனக்குள் படர்ந்தது. ஒரு வாரத்திற்கு பிறகு வெங்கட்டின் பொருட்கள் ஆராயப்பட்ட போது அவனது பழைய நாட்குறிப்பு ஒன்று கிடைத்தது. அதை காவல் அதிகாரி விஜயன் படித்து பார்த்தார். அந்த நாட்குறிப்பில் ஒரு அதிர்ச்சிகரமான ரகசியம் இருந்தது. வெங்கட், கதிர் மற்றும் ஒரு காவல் அதிகாரி சுந்தரம் ஆகிய மூவரும் ஒரே அனாதை இல்லத்தில் வளர்ந்தவர்கள். வெங்கட் சிறு வயதிலிருந்தே கதிர் மீது பொறாமை கொண்டிருந்தான். அனாதை இல்லத்தில் இருந்து வெளியேறியதும் சுந்தரம் காவல் அதிகாரியாகவும் வெங்கட் ஒரு வியாபாரியாகவும் வளர்ந்தனர். சுந்தரம் வெங்கட்டிற்கு பல வகைகளில் உதவி செய்திருக்கிறான். அதற்கு பிரதிபலனாக வெங்கட் அவனுக்கு பலமுறை லஞ்சம் கொடுத்திருக்கிறான். சுந்தரம் வெங்கட்டின் சூழ்ச்சிகளுக்கு துணையாக இருந்ததும் கதிரின் கடிதங்களை இடைமறித்ததற்கும் உதவிகள் செய்திருப்பதும் அந்த நாட்குறிப்பில் இருந்தது. கதிரின் கடிதங்கள் சரியான நேரத்தில் எனக்கு கிடைக்காததற்கு காரணமே சுந்தரம்தான். இந்த நாட்களில் மகேஷின் அப்பா சம்பந்தம் பேச வந்த ஜமீன்தார் ராமசாமி ஒரு வசதி படைத்த பெரிய மனிதர். கதிரின் காதலை பற்றி அறிந்திருந்தும் தன் மகனுக்கு நிலாவை மணம் முடிக்க வெங்கட்டுடன் கைகோர்த்திருந்தார். அவர் இந்த சதிகளுக்கு பெரும் பணத்தை வாரி இறைத்ததும் அந்த நாட்குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ராமசாமிக்கு நிலாவின் குடும்பச் சொத்து மீது ஒரு கண் இருந்ததாகவும் அதை அடைய இந்த திருமணத்தை ஒரு வழியாக பயன்படுத்தி கொண்டதாகவும் அதில் இருந்தது.
வெங்கட்டின் நாட்குறிப்பு கிடைத்ததும் காவல் அதிகாரி விஜயன் உடனடியாக சுந்தரத்தை கைது செய்தார். சுந்தரம் ஆரம்பத்தில் மறுத்தாலும் நாட்குறிப்பில் இருந்த ஆதாரங்களையும் வெங்கட்டின் மரணத்தையும் கண்டு உண்மையை ஒப்புக்கொண்டான். அவன் பணத்திற்காகவே இந்த சதியில் ஈடுபட்டதாகவும் வெங்கட் அவனை மிரட்டியதாகவும் கூறினான். அதே சமயம் ஜமீன்தார் ராமசாமி இந்த செய்தியை கேட்டதும் தான் செய்த தவறுகள் வெளிவரும் என்ற பயத்தில் கிராமத்தை விட்டு தப்பி ஓட முயன்றார். ஆனால் காவல் அதிகாரி விஜயன் சரியான நேரத்தில் அவரை மடக்கி பிடித்தார். ராமசாமி கைது செய்யப்பட்டபோது அவர் கண்களில் ஒருவித வெறுமை தெரிந்தது. எல்லா சொத்துக்களும் என் கையில் வரவேண்டும் என்று நினைத்தேன். என் குடும்பத்தின் கௌரவத்தை நான் காப்பாற்ற நினைத்தேன். ஆனால் எல்லாம் முடிந்துவிட்டது என்று முனகினார். இந்த சம்பவங்கள் அனைத்தும் கிராமத்தில் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தின. கதிர் மற்றும் நிலாவின் காதல் கதை ஒரு துயரமான சதியால் எப்படி பிரிக்கப்பட்டது, பின்னர் எப்படி மீண்டும் இணைந்தது என்பது கிராமம் முழுவதும் பரவியது. என் அப்பா தான் செய்த தவறை உணர்ந்து கதிரிடம் மன்னிப்பு கேட்டார். கதிர் தன் மனதிலிருந்த கசப்பை மறந்து என் அப்பாவை ஏற்றுக்கொண்டான். ஒரு நாள் மாலை கதிரும் நானும் கிராமத்து ஆலமரத்தடியில் அமர்ந்திருந்தோம். அதே ஆலமரம் எங்கள் காதலின் சாட்சியாக இருந்த ஆலமரம். என் தலை அவன் தோள் சாய்ந்திருந்தது. நிலா, கதிர் மென்மையாக ஆரம்பித்தான். கடந்த காலத்தை நம்மால் மாற்ற முடியாது, ஆனால் எதிர்காலம் நம் கையில். நீ என்னோடு வாழ்நாள் முழுவதும் இருப்பாயா? அவன் கண்களில் ஒருவித அன்பு தெரிந்தது. என் கண்களில் கண்ணீர் கோர்த்தது. கதிர், என் வாழ்நாள் முழுவதும் உன்னோடுதான். இந்த காயங்கள் ஆறினாலும் அவை கற்றுக் கொடுத்த பாடங்கள் என் வாழ்வில் என்றென்றும் இருக்கும். ஆனால் உன் அன்பு எனக்கு மறுவாழ்வு கொடுக்கும். நான் அவன் கையை பற்றி கொண்டேன். எங்கள் காதல் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது. இந்த முறை அது வலிமையாகவும் உண்மையானதாகவும் எந்த சூழ்ச்சியாலும் பிரிக்க முடியாததாகவும் இருந்தது. எங்கள் கிராமம் எங்கள் காதலை மீண்டும் கொண்டாடத் தொடங்கியது. எங்கள் கதை சதி, துரோகம், மரணம் மற்றும் அன்பின் வலிமை பற்றிய ஒரு பாடமாக மாறியது. சிறிது காலம் கழித்து ஒரு நாள் எங்கள் வீட்டு வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கியவர் வேறு யாரும் இல்லை, மகேஷின் அப்பா ஜமீன்தார் ராமசாமி. ஆனால் அவர் முன்பு இருந்த கம்பீரத்துடன் இல்லை. அவரது முகம் வாடியிருந்தது. கண்களில் ஆழ்ந்த வருத்தம் தெரிந்தது. அவர் தலை குனிந்தவாறே என் அப்பாவையும் கதிரையும் என்னையும் பார்த்தார். நிலா, கதிர், நான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கத்தான் வந்தேன். பணத்துக்காகவும் என் குடும்ப பெயருக்காகவும் என் மகனின் பிடிவாதத்துக்காகவும் நான் பல உயிர்களை பணயம் வைத்தேன். வெங்கட்டின் சூழ்ச்சிக்கு நான் துணை போனேன். என் மகனும் சிறைக்குச் சென்றான். என் சொத்துகள் அனைத்தும் அரசாங்கத்தால் பறிமுதல் செய்யப்பட்டன. இப்போது நான் எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன். என் மனசாட்சி என்னை தினமும் கொல்கிறது. என் மகேஷ் சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு என்னை சந்திக்கக்கூட மறுத்துவிட்டான். நீங்கள் இருவர் மட்டுமே இப்போது எனது ஒரே நம்பிக்கை. இந்த துரோகத்தை நான் எப்படி சரி செய்யப் போகிறேன் என்று தெரியவில்லை. தயவு செய்து என்னை மன்னியுங்கள். நான் என் எஞ்சிய வாழ்நாளை இந்த கிராமத்திற்கு சேவை செய்வதற்காக பயன்படுத்த விரும்புகிறேன். ஒரு பள்ளிக்கூடமோ அல்லது மருத்துவமனையோ கட்டி என் பாவங்களை கழுவ விரும்புகிறேன். ராமசாமியின் பேச்சு எங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவர் செய்த தவறுகளுக்கு வருந்தி ஒரு மாற்றத்திற்கான அடையாளமாக தெரிந்தார். இது எங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்தது. எந்த அளவுக்கு ஒரு மனிதன் பணத்துக்காகவும் பேராசைக்காகவும் மாறுகிறான் என்பதையும், பின்னர் உண்மை வெளிப்பட்டதும் எப்படி மனம் திருந்துகிறான் என்பதையும் ராமசாமியின் மூலம் நாங்கள் கண்டோம். கதிரும் நானும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டோம். எங்களுக்குள் பல உணர்வுகள் ஓடின. கடந்த காலத்தில் ஏற்பட்ட வலி, எதிர்காலம் குறித்த நம்பிக்கை மற்றும் மன்னிக்க கற்றுக்கொண்ட ஒரு மனப்பான்மை. நாங்கள் ராமசாமிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க தீர்மானித்தோம். ஒரு புதிய தொடக்கத்திற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு. வெங்கட், சுந்தரம், மகேஷ், ராமசாமி இவர்கள் அனைவரும் செய்த தவறுகள் எங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டாலும் அதன் முடிவில் அன்பும் உண்மையும் மன்னிப்பும் வென்றன. எங்கள் காதல் ஒரு பெரும் புயலை கடந்து புத்தம் புதியதாக பிறந்தது. ஆம், இந்த கதை என் காதல் மரணத்தின் கதைதான். ஆனால் அதுவே என் காதலின் மறுபிறப்பின் கதையும் கூட. எங்கள் கிராமத்தின் ஆலமரத்தடியில் எங்கள் எதிர்காலம் பிரகாசமாக தெரிந்தது. எங்கள் காதல்
ஒரு சாதாரண கிராமத்து காதலாகத் தொடங்கி ஒரு குடும்ப நாடகமாக மாறி பின்னர் ஒரு கிரைம் த்ரில்லராக உருமாறி இறுதியில் மனித உணர்வுகளின் உச்சக்கட்டத்தை அடைந்தது. இது வெறும் கதையல்ல, வாழ்க்கையின் அலைகளை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடியாகும். பல வருடங்கள் கடந்தன. கிராமத்தில் கதிர் நிலா அறக்கட்டளை என்ற பெயரில் ஒரு பெரிய மருத்துவமனையும் பள்ளிக்கூடமும் கட்டப்பட்டிருந்தன. ராமசாமி இப்போது ஒரு அமைதியான தன்னடக்கமான மனிதராக அந்த அறக்கட்டளையின் செயல்பாடுகளை மேற்பார்வையிட்டுக் கொண்டிருந்தார். அவரது முகத்தில் ஒருவித நிம்மதி தெரிந்தது. கதிரும் நானும் வயோதிகத்தின் சாயலுடன், ஆனால் அதே காதலுடன் அந்த பள்ளிக்கூடத்தின் திறப்பு விழாவில் பங்கேற்றோம். குழந்தைகள் எங்களை சுற்றி வந்து கதிர் மாமா, நிலா அத்தை என்று அன்புடன் அழைத்தனர். எங்கள் கையை பிடித்துக்கொண்டு எங்கள் அன்பின் ஆழத்தையும் கடந்து வந்த பாதையையும் அவர்கள் அறியாத நிலையில் அவர்களின் சிரிப்பில் எங்கள் வாழ்க்கையின் முழுமையை கண்டோம். அந்த ஆலமரத்தடியில் பல வருடங்களுக்கு முன் நாங்கள் அமர்ந்திருந்த அதே இடத்தில் கதிரின் கையை பற்றி கொண்டு நானும் அமர்ந்திருந்தேன். நினைவிருக்கிறதா கதிர், அன்று சொன்னாயே நாம் இருவரும் எப்பவும் இப்படித்தான் என்று. நான் புன்னகைத்தேன். கதிர் என் தலையை கோதி, ஆமாம் நிலா, நம் காதல் நித்தியமானது. பல துன்பங்களை கடந்து வந்தோம். ஆனால் இறுதி வரை நம் நம்பிக்கை, நம் அன்பு நம்மை வழிநடத்தியது. அவன் கண்களில் ஒரு மெல்லிய சோகமும் அதே சமயம் ஆழ்ந்த திருப்தியும் நிறைந்திருந்தது. எங்கள் கதை வெறும் காதலோடு முடிந்துவிடவில்லை. அது நம்பிக்கையின், விடாமுயற்சியின், மன்னித்தலின் மற்றும் சமூகத்திற்கு திருப்பிச் செலுத்துவதன் ஒரு அடையாளமாக மாறியது. கிராம மக்கள் எங்கள் கதையை ஒரு புராணக் கதையைப் போல அடுத்த தலைமுறையினருக்கு சொல்லிக் கொடுத்தனர். இது ஒரு மரணத்தின் கதை அல்ல, வாழ்க்கையின் அற்புதம், அன்பின் சாகாவரம். அறக்கட்டளைக்கான நிதி திரட்டும் விழாவில் ஒரு நாள் ஒரு வயதான பெண்மணி மேடைக்கு வந்தார். அவர் கதிரை பார்த்து, நான் உங்களை சந்தித்ததில்லை, ஆனால் அனாதை இல்லத்தில் உங்களுடன் வளர்ந்த சுந்தரத்தின் அம்மா நான். சுந்தரம் சிறைக்கு சென்ற பிறகுதான் எனக்கு எல்லாமே தெரிந்தது. அவன் செய்த தவறுக்கு அவன் வருந்தினான். நீங்கள் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்வதை பார்த்து அவன் மனம் திருந்திவிட்டான். அவன் இப்போது சிறையில் இருந்தபடியே தான் படித்த அறிவை மற்ற கைதிகளுக்கு கற்றுக் கொடுக்கிறான். அவன் உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறான். கதிர் அண்ணனைப் போல் வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். என் மகன் செய்த தவறுக்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்க வந்தேன். என் வாழ்க்கையில் இருக்கும் ஒரே ஒரு ஆறுதல் என் மகன் மனம் திருந்திவிட்டான் என்பதுதான் என்று கண்ணீர் மல்க கூறினார். சுந்தரம் மனம் திருந்திவிட்டான் என்ற செய்தி கதிரின் கண்களை கலங்க வைத்தது. அவனுக்கும் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியிருந்தது. கதிரும் நானும் திருமணம் செய்து கொண்டு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினோம். எங்கள் வீடு மீண்டும் மகிழ்ச்சியால் நிரம்பியது. ஆனாலும் கடந்த காலத்தின் நிழல்கள் அவ்வப்போது எங்களை தொடர்ந்தன. குறிப்பாக கதிரின் மனதில் ஒரு ஆழ்ந்த அமைதி நிலவியது. அவன் அன்பை பொழிந்தான், ஆனால் அவன் கண்களில் ஒரு துயரம் எப்போதும் உறைந்திருந்தது. ஒரு நாள் இரவு நான் அவனை நெருங்கி அமர்ந்தேன். கதிர், உனக்கு என்ன ஆயிற்று? நீ ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறாய் என்று கேட்டேன். அவன் ஒரு பெருமூச்சுடன், நிலா, வெங்கட், மகேஷ், சுந்தரம், ராமசாமி இவர்கள் அனைவரும் தங்கள் தவறுகளுக்கு தண்டனை பெற்றுவிட்டார்கள். ஆனால் என் மனதில் இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த சண்டைகள், பொறாமைகள், துரோகங்கள் இவை ஏன் நடக்க வேண்டும்? மனிதர்கள் ஏன் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்கிறார்கள் என்று கேட்டான். நான் அவனது கையை பிடித்துக் கொண்டேன். கதிர், சில கேள்விகளுக்கு பதில்கள் இல்லை. ஆனால் நாம் செய்யக்கூடியது ஒன்றே ஒன்றுதான். இந்த உலகத்தை, நம்மை சுற்றியுள்ளவர்களை முடிந்தவரை நல்லதாக மாற்ற முயற்சிப்பதுதான். அந்த உரையாடல் எங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையை திறந்தது. நாங்கள் எங்கள் கிராமத்திற்காக, ஏழை மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தோம். வெங்கட், சுந்தரம், மகேஷ், ராமசாமி ஆகியோரின் செயல்கள் எங்களுக்குள் ஒரு சமூக பொறுப்புணர்வை வளர்த்தன. நாம் வாழும் வாழ்க்கையின் அர்த்தம் நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்கிறோம் என்பதில்தான் இருக்கிறது என்று நாங்கள் உணர்ந்தோம். நாங்கள் கிராமத்தில் ஒரு சிறிய சுகாதார மையத்தை தொடங்கினோம். அங்கே ஏழை மக்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை வழங்கினோம். படிப்படியாக கிராம மக்கள் எங்கள் முன்முயற்சியை ஆதரித்தனர்.
வெளிநாடுகளில் உள்ள சில தொண்டு நிறுவனங்கள் எங்கள் பணிக்கு நிதியுதவி செய்தன. சில வருடங்களில் அந்த சிறிய மையம் ஒரு பெரிய மருத்துவமனையாக வளர்ந்தது. அதே சமயம் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து ஒரு ஆரம்ப பள்ளியையும் ஆரம்பித்தோம். ராமசாமி சிறையிலிருந்து வெளிவந்த மகேஷின் அப்பா எங்கள் அறக்கட்டளையின் செயல்பாடுகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார். அவர் தனது பழைய வாழ்க்கையை துறந்து மக்களுக்கு சேவை செய்வதிலேயே தனது எஞ்சிய வாழ்நாளை கழித்தார். அவருடைய கண்களில் இருந்த வெறுமை மறைந்து ஒருவித அமைதியும் திருப்தியும் நிறைந்தன. மகேஷ் சில வருடங்கள் சிறையில் கழித்த பிறகு எங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்டான். அவன் தனது தவறை உணர்ந்து அறக்கட்டளைக்கு உதவ முன்வந்தான். மெதுவாக மகேஷ் ஒரு புதிய மனிதனாக மாறினான். சுந்தரம் சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராகச் சேர்ந்தான். அவன் தனது அறிவையும் அனுபவத்தையும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தான். அவனும் வெங்கட்டும் கதிரும் ஒரே அனாதை இல்லத்தில் வளர்ந்தவர்கள் என்ற உண்மையை நான் இப்போது பார்க்கும்போது விதி எப்படி ஒருவரையொருவர் வித்தியாசமான பாதைகளில் கொண்டு செல்கிறது என்று வியந்தேன். எங்கள் வாழ்க்கை ஒரு திரைப்படத்தைப் போல மாறிவிட்டது. அதில் அன்பு, இழப்பு, துரோகம், மன்னிப்பு மற்றும் மீட்பு என அனைத்தும் நிறைந்திருந்தன. கதிரும் நானும் எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் இந்த அனுபவங்கள் எங்களை மேலும் வலிமையாக்கியுள்ளன என்பதை உணர்ந்தோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் கிராம மக்களுக்காக உழைத்தோம். அவர்களின் முகங்களில் கண்ட புன்னகையும் கண்களில் கண்ட நன்றியும் எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுத்தன. ஆம், வாழ்க்கை ஒரு நதி போல பல வளைவுகளும் திருப்பங்களும் ஆழங்களும் கொண்டது. சில சமயங்களில் அமைதியாக பாய்கிறது, சில சமயங்களில் சீற்றத்துடன் மோதிக்கொள்கிறது. ஆனால் இறுதியில் கடலை அடைகிறது. எங்கள் காதலும் அப்படித்தான். எல்லா தடைகளையும் கடந்து அன்பின் சாகாவரத்தை அடைந்தது. கிராமத்தில் உள்ள பெரியவர்கள் எங்கள் காதலை வாழ்த்துவதோடு, இது வெறும் நிலாவும் கதிரும் இல்லடா, இது அன்பும் அர்ப்பணிப்பும் ஒருபோதும் சாகாத நம்பிக்கையும் என்று அடிக்கடி கூறுவார்கள். எங்கள் வீட்டு வாசலில் உள்ள ஒரு பெரிய நந்தி சிலை எங்கள் காதலின் சாட்சியாக காலத்தை வென்று நிற்கிறது. அதன் ஒவ்வொரு கல்லும் எங்கள் அன்பின் கதையை சொல்லிக் கொண்டிருந்தது. இனி வரவிருக்கும் சந்ததியினரும் எங்களைப் போலவே அன்பில் திளைக்க வேண்டும் என்பதே எங்கள் வாழ்நாள் ஆசை.